ராகு கேது அப்படின்றத பாவ கிரகங்கள்னு சொல்றாங்க, சுப கிரகங்கள்னு சொல்றாங்க, அசுப கிரகங்கள்னு சொல்றாங்க. ஆமா. அதாவதுங்க ஜோசியத்துல அசுபர், சுபர் இந்த 2 இருக்கு. அந்த அசுபர தான் பாவர்ன்னு சொல்றாங்க. ம். இத நெறைய ஜோசியக்காரங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, இத வந்து சுபர்னா நல்ல கிரகங்கள், ம். அசுபர்னா கெட்ட கிரகங்கள்னு நெனைக்கிறாங்க. ம். அவங்களுக்கு இன்னுமே வந்து ஜோசியத்த நெறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு தான் அர்த்தம். கிரகங்கள்ல சுபர், அசுபர் கிடையாது. ம். இப்ப குரு இருக்கு. குரு ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்க? குரு ராகு குரு சண்டால யோகம்னே சொல்றாங்க. அப்ப ராகுவுடன் குரு சேர்ந்து நல்லது தானே பண்ணியிருக்கணும். ம். அப்ப குருவும் சேர்ந்துல கெட்டு போயிருது. அதே மாரி குரு செவ்வாய குருமங்கள யோகம்னு சொல்றாங்க. குரு செவ்வாய் சேர்ந்திருக்கவன் பூரா கேஸ், கோர்ட் கேஸ், டிவோர்ஸ்ல போய் நிக்கிறான். குருச்சந்திரன் வந்து அவமானக்காரகன்னு சொல்றாங்க. இது வந்து கஜகேசரி யோகம் தான் பெரிய கேவலத்தெல்லாம் கடந்து வருது. சின்ன பிள்ளைய பாலியல் துன்புறுத்தல் ஆளாதான் குருச்சந்திரன் தான். அப்ப குரு ஒரு கிரகத்தை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா யதார்த்தத்துல பார்த்தோம்னா குரு எந்த கிரகத்தை பார்க்குதோ அந்த கிரகத்தை மொத்தத்துக்கு அடிச்சு காலி பண்ணிடுது. அதே இது சனியை பாபின்னு சொல்லுவாங்க. சனி எந்த கிரகத்தோட சேருதோ அது நல்லது செய்யுது. இப்ப சனியும் செவ்வாயும் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வழக்குகளை இவங்க முடிச்சு வைப்பாங்க.